இந்த வீடியோல AWS இன்டர்வியூல கேட்ட ரொம்ப ஃப்ரீக்வெண்டான கொஸ்டினான கிளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கொஸ்டினை பத்தி தான் நம்ம BTree சிஸ்டம்ஸோட AWS DevOps ட்ரெயினர் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஹாய் கைஸ், டுடே நம்ம கிளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் மைக்ரேஷன்? ஸோ மைக்ரேஷன் அப்படின்றது உங்களோட டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணுறது தான் நம்ம மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மூவிங் யுவர் டேட்டா ஆர் அப்ளிகேஷன் ஃப்ரம் யோர் எங்கே அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு லோக்கல் செட்டப் நம்ம வச்சுருப்போம். ஸோ நம்ம லோக்கல் செட்டப்லேருந்து அதை நம்ம ஒரு க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது தான் நம்ம க்ளவுட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அந்த க்ளவுட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு என்னவா வேணா இருக்கலாம். லைக் அது AWSஆக இருக்கலாம், அஷூராக இருக்கலாம், GCPயாக இருக்கலாம். ஸோ எந்த க்ளவுட் பிளாட்ஃபார்முக்கு வேணால் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங், நம்ம ஏன் க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும், என்ன ரீசனுக்காகலாம் நம்ம க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுவோம். ஓகே, why we need to migrate to cloud? ஸோ என்னென்ன ரீசனுக்காகலாம் நம்ம க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங்கே காஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம ஹார்ட்வேர்லேருந்து க்ளவுடுக்கு மைக்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்ட் வைஸ் நம்ம இந்த இடத்துல நிறைய சேவ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஹார்ட்வேர் காஸ்ட்டை கட் பண்ணலாம் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை இந்த இடத்துல நம்ம கட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈஸியாக உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் எப்போ வேணுமோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எந்த டைமில் என்னென்ன சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணணுமோ எல்லா சர்வீஸையும் அந்த டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஹார்ட்வேராக இல்லை அப்படின்னாலே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், அந்த சிஸ்டமை எந்த இடத்துல இருந்து வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் நமக்கு டேட்டா பேக்கப் அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல பெட்டர் டேட்டா பேக்கப்ஸே கிடைக்கும். ஸோ அது ஹார்ட்வேராக இருக்கிறத விட சாஃப்ட்வேராக இந்த மாதிரி க்ளவுடில் மைக்ரேட் ஆகும்போது நமக்கு டேட்டா பேக்கப் அண்ட் செக்யூரிட்டி இங்கே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திங் நம்ம க்ளவுட் நேட்டிவ் டூல்ஸ் எல்லாம் இதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் நேட்டிவ் டூல்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஈஸியாக ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஏஐயை இன்டெகிரேட் பண்ணிக்கலாம் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, க்ளவுடுக்கு அதிகமாக நம்ம மைக்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த 6 க்ளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா 6 hours ஆஃப் க்ளவுட் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளவுட் மைக்ரேஷன். ஸோ என்னென்ன hours ஆஃப் க்ளவுட் மைக்ரேஷன்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நமக்கு ரீஹோஸ்ட். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. Rehost, Replatforming, Rehost, Replatforming, Refactor, Repurchase, retire and retain. Okay, so in the 6 hours of cloud migration rehost, replatforming, refactor, repurchase, retire and retain. Okay, so இந்த cloud migrationலாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு க்ளவுட் ஆர்கிடெக்டாக இருக்கீங்க, ஒரு க்ளவுட் இன்ஜினியர், டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா க்ளவுட் மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நமக்கு
மஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைமில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இதெல்லாம் எந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திங் வந்து ரீஹோஸ்ட். ரீஹோஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு இடத்துல இருக்க அப்ளிகேஷனை, லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்ப்ரெமில் என்கிட்ட வந்து ஒரு சிஆர்எம் ரன் ஆகிட்டுருக்கு, ஓகேவா. அந்த ஆன்ப்ரெமை எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஆன்ப்ரெமில் ரன் ஆகிட்டுருக்கு அந்த சிஆர்எம், லைக் எந்த ஒரு கோட் சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளவுடுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. ஆன்ப்ரெம் டு க்ளவுட் வித்தவுட் எனி சேஞ்சஸ். ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரீஹோஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரெண்டட் ஃப்ளாட்டில் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ஓனர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாட் வந்து எங்களுக்கு வந்து வேணும், ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அங்கே நீங்கள் வந்து அகெயின் வந்து நீங்கள் ரீஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டும் சேம் அதே மாதிரி தான், நீங்கள் இப்போ ஆல்ரெடி எப்படி இருந்தீங்களோ அதே ஒரு லைக் 2 bedrooms 1 hall 1 kitchen அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட பெட்டு, சோஃபா, கிச்சன் ஐட்டம்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ளாட்டுக்கு அப்படியே நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறீங்க. உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே அந்தந்த பொசிஷனில், கிச்சன்லேருந்து எடுத்த திங்ஸ்லாம் அங்கே இருக்க கிச்சனில் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறீங்க, பெட்ரூம்லேருந்து எடுத்த திங்ஸ்லாம் உங்களோட பெட்ரூமில் கொண்டு போய் வைக்க போகிறீங்க, ஓகேவா. ஸோ இதை தான் வந்து நம்ம ரீஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நம்ம வந்து எதையுமே ரீஅரேஞ்ச் பண்ணல, ரெனோவேட் பண்ணல, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நம்ம மூவ் பண்ணுறோம், ஓகே. லைக் ஒரு ஃபைலில் இருக்க கேபினெட்டை எடுத்து இன்னொரு ஃபைலில் நம்ம வைக்கிற மாதிரி அந்த மூவ் பண்ணுறதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு திங் வந்து ரீப்ளாட்ஃபார்மிங், ஓகே. ஸோ அப்போ ரீப்ளாட்ஃபார்மிங் அப்படின்னா என்னென்னா ட்வீக்கிங் அண்ட் மூவ், ஓகே. ட்வீக் அண்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்வீக் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி என்கிட்ட இருக்க திங்ஸை நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த திங் இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் ட்வீக் அண்ட் மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இன்ஃப்ராவை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே. அந்த இன்ஃப்ராவில் தான் எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் இன்ஃப்ராவில் நீங்கள் ஒரு வெப்சைட்டை மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஓகேவா. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்க MySQL DBயை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் இன்டு க்ளவுட். ஸோ க்ளவுடோட RDSலையோ டைனமோ டிபிலையோ நம்ம வந்து அப்படியே மூவ் பண்ணுறோம். ஆனால் வெப்சைட் எனக்கு இன்ஃப்ராவில் தான் ரன் ஆகுது. ஜஸ்ட் அந்த டேட்டா பேஸ் மட்டும் எனக்கு அதில் இருக்கிறதுனால எனக்கு அந்த வெப்சைட்டை இன்னும் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், ஓகேவா. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிபியை மட்டும் வந்து மூவ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா பேஸை நானாக செல்ஃபாக மேனேஜ் பண்ண வேணாம். க்ளவுடில் எனக்கு மேனேஜ் ஆகும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக் பேக்கப்ஸ் கிடைக்க போகுது. ஸோ காஸ்ட் வைஸும் எனக்கு அது கம்மியாக இருக்க போகுது. ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுனால எனக்கு ரியல் டைமாக எனக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம ரீப்ளாட்ஃபார்மிங் வந்து பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பண்ணுறீங்க, எப்போயுமே நான் அதே நூடுல்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கேன். இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அதில் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக அதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அந்த கொஞ்சமாக அந்த சீஸ் மசாலா ஆட் பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் மட்டும் உங்களுக்கு மாறப்போகுது, பட் டிஷ்ஷு சேம் தான். அதே கான்செப்ட் தான் நமக்கு ரீப்ளாட்ஃபார்மிங்லையும், ஓகேயா. ஃபைன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீஃபேக்டர். ஸோ ரீஃபேக்டர் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரீஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே. ஸோ ரீஆர்கிடெக்ட் அப்படின்னா என்னென்னா, ரீஆர்கிடெக்ட் அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்க இன்ஃப்ராவை புதுசாக வந்து நீங்கள் ரீடிசைன் பண்ணுறது, ஓகே. ரீடிசைன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் கோட். ஸோ அப்படி ரியல் டைமில் என்ன அப்படி ரீடிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட அப்ளிகேஷன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மோனோலித்திக்கில் ரன் ஆகிட்ருக்கும். லைக் மோனோலித்திக் அப்படின்னா சிங்கிள் சர்வரில் வந்து எனக்கு ரன் ஆகிட்ருக்கும். அதை வந்து க்ளவுடுக்கு ஏற்ற மாதிரி ரீடிசைன் பண்ணுவாங்க. அப்படின்னா லைக் மைக்ரோ சர்வீசஸ் டெப்ளாய்மெண்ட் அதில் ஆட் பண்ணுவாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் ஆட் பண்ணுவாங்க, சர்வர்லெஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி உங்களோட ஆல்ரெடி இருந்த என்விரான்மெண்ட்டை க்ளவுடுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீஃபேக்டர் பண்ணுவாங்க.
ஓகேவா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த பழைய வீட்டில் வந்து ஒரு பெரிய ரூம் இருக்குது. ஓகே, அந்த பெரிய ரூமில் என்கிட்ட வந்து ப்ராப்பர் லைட்னிங் கிடையாது, ஒரு ஒரு ப்ராப்பர் எதுவுமே, ஒரு டோர் இல்லை, எதுவுமே இல்லை. அந்த அந்த ரூமை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் லிவ் பண்ண போகிறதுக்காக அதில் வந்து எனக்கு அதில் இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். லைக் எனக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் லைட் வேணும், அண்ட் ஒரு ஸ்மார்ட் டோர் லாக் போடுறோம், அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி வைக்கிறோம். இது எல்லாமே வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுனால உங்களுக்கு அது இன்னும் வந்து லுக்காக, அந்த ரூம் வந்து பழைய ரூமாக இல்லாமல் உங்களுக்கு லுக்காக இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை ரீஃபேக்டர் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி இருந்த மோனோலித்திக் ஒரு ஆப்பை நம்ம வந்து மைக்ரோ சர்வீசஸ் ஆப்பாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, கன்வெர்ட் த monolithic app to micro services. ஓகேவா? லைக் ஓகே, ஸோ ஃபார் இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீபர்ச்சேஸ். ஸோ ரீபர்ச்சேஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ராப் அண்ட் ஷாப். ஓகே, ஸோ ட்ராப் அண்ட் ஷாப் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு கரண்ட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அந்த கரண்ட் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஸ்டாப் யூஸிங் யோர் கரண்ட் ஆப். ஸோ அந்த கரண்ட் ஆப்பை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பை பண்ண போகிறீங்க அப்படின்னா, க்ளவுட் பேஸ்ட் சாஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ராப் அண்ட் ஷாப். ஆல்ரெடி இருந்ததை நான் வந்து விட்டுட்டு புதுசாக வந்து ஒரு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனை வாங்குகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து ஒரு டெஸ்க்டாப் ஆப் இருக்குது. ஓகே, ஸோ அந்த டெஸ்க்டாப் ஆப்பை நான் யூஸ் பண்ணுறதை வந்து குவிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லைக் ஜோஹோ, பேரோல், கஸ்டோ, இந்த மாதிரியான க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓல்டு ப்ராடக்டை வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் டூலை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சிஆர்டிவி, நம்ம ஒரு பழைய டிவி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம். அந்த டிவி வந்து இப்போது நீங்கள் அது ஏதோ சம்திங் நீங்கள் ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்மார்ட் டிவி வாங்குறீங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் டிவி கூட உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் இதெல்லாம் பில்டுன்னாக வரப்போகுது. ஓகே, நீங்கள் சிஆர்டிவியில் தனியாக இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த டிவியில் இதெல்லாம் பில்டுன்னாக வர்றது உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் திங் வந்து ரிட்டையர். ஓகே, ஸோ ரிட்டையர் அப்படின்றது ஷட் இட் டவுன். ஓகே, ஸோ ஷட் இட் டவுன் அப்படின்னா என்னென்னா, லைக் உங்ககிட்ட இருக்க ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அன்யூஸ்டு திங்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது வந்து ஒரு சிஸ்டம்ஸ் ஆர் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸே பண்ணாமல் வச்சுருக்கீங்க, no longer access. ஓகே, ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷட் டவுன் பண்ண போகிறோம். ஷட் டவுன். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ஷட் டவுன் நீங்கள் வந்து இதில் இந்த இடத்துல வந்து நீங்கள் மைக்ரேட் பண்ண போகிறதில்ல, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் அதை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்படியே வந்து டெலீட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களோட ஆஃபீஸில் வந்து ஒரு பழைய ஃபேக்ஸ் மிஷின் இருக்குது. இப்போ எதுவும் பெருசாக யாருமே வந்து ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, ஷேரிங் மோட் நிறைய வந்துருச்சு. ஸோ அப்போது ஒரு 5 இயர்ஸாக வந்து அது யூஸே பண்ணாமல் அன்பிளக்லேயே இருக்குது அப்படின்னா, அது ஜஸ்ட் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பழைய பொருள்னு ரிமூவ் பண்ணுற மாதிரி தான் ரிட்டையர். நம்மக்கிட்ட இருக்க ஆன்பிரமில் இருக்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்ஸை நம்ம ரிட்டையர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீடைன். ஸோ ரீடைன் அப்படின்னா என்ன, லைக் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது வந்து நமக்கு ரிஸ்கியாக வந்து இருக்கும்.
ஓகேவா? உங்கள் ஹார்ட்வேரில் அதை வந்து நம்மளால் மைக்ரேட்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எடுத்துகிட்டே போக மாட்டோம், அங்கேயே வச்சுருவோம். இப்போ ஹார்ட்வேரில் இருக்க டேட்டாவை ஹார்ட்வேர்லேயே நான் வச்சுருவேன். எனக்கு அந்த சென்சிட்டிவ் டேட்டா வந்து க்ளவுடுக்கோ இல்லை அதை மைக்ரேட் பண்ணாலே எனக்கு அது வந்து ரிஸ்க் அப்படின்ற மாதிரியான டேட்டாஸை நம்ம வந்து மைக்ரேஷனுக்கே வந்து கொண்டு வர மாட்டோம். ஓகேவா? அதை தான் வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்க, ரீடைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட ஒரு சொந்த ஊர்லேருந்து ஒரு சிட்டிக்கு வந்து ஜாப்காக வந்து ஷிஃப்ட் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது உங்களோட சைல்ட்ஹுட்டோட ஃபோட்டோஸ், மெமரிஸ் அண்ட் உங்கள் பேரண்ட்ஸோட மெமரிஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பர்த் பிளேஸ்லேயே வந்து நீங்கள் வச்சுட்டு வந்துடுறீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் போகிறதே ஒரு நியூ சிட்டி, அந்த இடத்துக்கு நீங்கள் அதை கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா அது சேஃபாக இருக்குமா இருக்காதா அண்ட் உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்ற எந்த அவேர்னஸுமே வந்து உங்ககிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து எங்கே இருந்துச்சோ அதே இடத்துல சேஃபாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வைப்போம். அதுதான் நம்ம ரீடைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ரியல் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு லெகசி ERP சிஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ அந்த சிஸ்டமில் வந்து நான் ஆல்ரெடி வந்து என்னோடய லைசன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கு ஆன் ப்ரெமில் ரன் ஆகிட்டுருக்கு. அதை இப்போ நான் மைக்ரேட் பண்ணேன் அப்படின்னா மேபி அந்த லைசன்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் எங்கேயாச்சும் மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு இருக்கிற வரைக்கும் சேஃபாக அந்த இடத்துல இருக்கட்டும், தேவைப்படும் போது நான் மைக்ரேட் பண்ணிப்பேன். ஒன்ஸ் நான் மைக்ரேட் பண்ண போகிற அப்ளிகேஷனுக்கு சேஃப்னு தெரியும் போது நான் அதை மைக்ரேட் பண்ணிப்பேன். அது வரைக்கும் அது ரீடைன் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல இருக்கட்டும் அப்படின்றது தான் நம்ம ரீடைன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஃபைன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த மைக்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எப்படி வந்து ரியல் டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு இந்த ஃப்ளோ சார்ட் பார்த்தே வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து ரீஹோஸ்டிங் அப்படின்றது நம்ம ஒரு இடத்துலேருந்து லிஃப்ட் பண்ணி இன்னொரு இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று மேனுவலாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டடாக பண்ணலாம். மேனுவலாக பண்ணிங்க அப்படின்னா மேனுவலாக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கான்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி மேனுவலாக நீங்கள் டெப்ளாய் பண்ணுவீங்க. அதே வந்து மைக்ரேஷன் டூல், ஸோ கான்ஃபிகரேஷனுக்கு இதுக்கெலாம் வந்து நீங்கள் மைக்ரேஷன் டூலை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி அதுக்கப்புறமா வேலிடேட் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷனில் ரீஹோஸ்டிங் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரீப்ளாட்ஃபார்மிங் அப்படின்றது ஒரு இடத்துல இருந்து எடுத்து லைட்டாக அதை சேஞ்சஸ் பண்ணி மைக்ரேட் பண்ணுறது. அப்போ நீங்கள் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன MySQL நான் இப்போ AWS RDSக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிட்டர்மைன் இந்த நியூ பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணிவிட்டு அந்த பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ரக்சரை, உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் மாடிஃபை பண்ண போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம மைக்ரேஷன் டூலில் போட்டு மைக்ரேட் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு ஷேர் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரீபர்ச்சேசிங் அப்படின்றது ஆல்ரெடி என்கிட்ட இருந்த டூலை நான் ட்ராப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு டூலை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டூலை வந்து நம்ம இப்போ நமக்கு வந்து இந்த SaaS ப்ராடக்டாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அது கண்டிப்பாக உங்களுக்கு மேனுவல் இன்ஸ்டால் பண்ணுறது, செட்டப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அகைன் அதை வேலிடேட் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு அனுப்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபேக்டரிங். ஸோ இப்போ ரீஃபேக்டரிங் அப்படின்னு வரும்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்க இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே வந்து நம்ம ரீடிசைன் பண்ண போகிறோம். அப்போது ஆல்ரெடி என்கிட்ட ஆன் ப்ரெமில் இருந்த எல்லாத்தையுமே ஆட்டோ ஸ்கேலிங் வேணும், இல்லை கண்டெய்னரைசேஷன், லைக் ஒரு மோனோலித்திக் ஆப்பை மைக்ரோ சர்வீஸ் ஆப்பாக மாற்ற போகிறீங்க. சிங்கிள் சர்வர் டெப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறத மல்டிபிள் சர்வர் டெப்ளாய்மெண்ட்டாக மாற்ற போகிறீங்க டியூ டு டிராஃபிக்னால. அப்போ என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷனை நான் வந்து ரீடிசைன் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ரீடிசைன் பண்ண அப்ளிகேஷனை கோட் பண்ணுறதுக்கு அனுப்பணும். தென் ஃபுல் SDLC, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபுல் SDLC பண்ணி அதை இன்டெகிரேஷனுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அதை வேலிடேஷன் பண்ணி ப்ரொடக்ஷனுக்கு அனுப்புவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீடைன் அப்படின்றது அந்த இடத்துல நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். அதை பெருசாக நம்ம மூவ் பண்ண போகிறதில்ல. ரிட்டையர் அப்படின்றது நம்ம கிட்ட இருக்க அப்ளிகேஷனை டெலீட் பண்ண போகிறோம். கிளியரா? தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்க நம்புறேன். இதே மாதிரி AWS ரிலேட்டட் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போ BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.